சிக்கன் பிரியாணியை செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். முதல்ல சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்தி அரைக்கப்பளவுக்கு எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க சிக்கன் பீசஸையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. வேணும்னா காரத்துக்காக தனி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா தக்காளி பழமும் பீட் பண்ணி வச்சுருக்க தயிரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக பச்சை மிளகா, கொத்தமல்லி தலைகள், புதினா தலைகள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாளைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தம் போடுற சமயத்தில் எலுமிச்சப்பழ சாறும் தேவையான அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்துட்டு 20 நிமிஷம் தம் போட்டு இறக்கி திறந்து பாருங்க. மணக்க மணக்க சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.